யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார், உயிர்த்தெழுந்தார் அழகை ஜெயித்தெழுந்தார், யூத ராஜசிங்கம் உயிர்த்தெழுந்தார். ஆதியாகமம் 49 அதிகாரம் 9 வசனத்தில் யூதா பாலசிங்கம், சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள் என்று சொல்லி யூதாவுக்கு யாக்கோபு கடைசி காலத்தில் அவரை ஆசீர்வதிக்கும் போது இப்படி சொல்கிறார். யூதா ஒரு பாலசிங்கம். யூதா பாலசிங்கமாக இருந்து அநேகரை என்ன செய்யும், முறியடிக்கும். யூதானாலே துதிக்கும் போது பிரச்சனைகள் மாறிப்போகும். அதான் என்னுடைய அர்த்தம். கர்த்தரால் புகழப்படுவோம் நீயே. தாவீது ராஜா எனக்கு பிரியமானவன் கர்த்தர் சொல்லுவார். ஏன் அப்படின்னா அவர் எப்பவும் துதிச்சுக்கிட்டே இருப்பார். அதனால தான் அவர் எனக்கு பிரியமானவன் சொல்லுவார். அப்போ சகோதரரால் புகழப்படும் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். துதிக்கும்போது நாம் சத்துருக்களை மேற்கொள்ளலாம், சத்துருக்களை வெல்லலாம், சாத்தானின் வலிமைகளை வெல்லலாம். அதான் உன் கரம் சத்துருக்களின் பிடரியின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். தகப்பனுடைய புத்திரர் அப்படின்னா நம்மோடு இருக்கிற ஜனங்கள், நம்ம பக்கத்து வீட்டில் ஜனங்கள், நம்முடைய குடும்பத்தின் ஜனங்கள், இன்னும் நம்முடைய வேலை செய்கிற இடங்களில் ஜனங்கள், நம்ம பார்க்கிற அழுதல் உள்ள ஜனங்கள் எல்லாரையும் ஆண்டவர் அவருக்கு நேராக திருப்பி கொண்டு வருவார். அதான் உண்மன் பணிவார்கள்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா அவருக்கு நேராக திரும்பி துதிக்கிற மக்களாய் மாற்றுவார். நாம் துதிக்கிறவர்களாய் காணப்படுவோம். நம்மை சுற்றி இருக்கிற அநேக மக்களும் துதியின் மக்களாக மாறுவாங்க. நம்முடைய பிரச்சனைகள் மாறி போகும். நம்முடைய கரம் வல்லமையான கரமாக மாறும். பாலசிங்கமாக அந்த யூதா இருக்கிறதுனால அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமான தலைவனாக இருக்கக்கூடிய அளவில் ஆண்டவர் மாற்றுவார். நாம் விசுவாசிப்போம். கர்த்தர் தாமே நம்மையும் ஒரு யூதாவாக மாற்றி துதிக்கிற மக்களாக மாற்றி ஜெயம் பெற செய்வாராக. ஆமென்.